என்ன ஒரு நடிகராகவோ இல்லை ஒரு இயக்குனராகவோ அறிமுகப்படுத்திக்கிறத தாண்டி நான் வந்துட்டு தனுஷ் சாரோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு தான் நான் இதுவரையும் என்னோடய எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து தனுஷ் சாரை பார்த்து தான் சினிமாக்கே வந்தேன். எனக்கு சினிமானா தனுஷ் சார் தான். ஸோ போன படத்தில் நான் நண்பன் ஒருவன் வந்த பிறகுன்ற படத்தை எழுதி இயக்கி நடிக்க போது அதில் எனக்காக ஆலாத்தேன்ற பாடலை வந்து எங்களோட மியூசிக் டைரக்டர் காஷிஃப் ரஹ்மான் சாரோட நெஃப்யூ அதுக்காக பாடி கொடுத்தாரு. எப்பயுமே சிம்பிளான ஃபிலிம்ஸில் தனுஷ் சாரை அடிச்சுக்க ஆள் இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை அவ்வளோ அழகாக சொல்லுவார். திருச்சிற்றம்பலம் ஆகட்டும், யாடி மோகினி ஆகட்டும், அவர் பண்ண நிறைய படங்கள். அந்த வரிசையில் இட்லி கடை வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிளாக் பஸ்டர் கொடுத்து டான் பிக்சர்ஸுக்கும் தனுஷ் சாருக்கும் இதில் நடித்த அனைவருக்கும், அப்புறமா என் நண்பன் கிரண் கௌஷிக் இந்த படத்தில் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபராக வந்திருக்காரு, அவருக்கும் அண்ட் பிரிகடா, அப்புறம் நிறைய இந்த படத்தில் நடித்த ராஜ்கிரண் சார், சத்யராஜ் சார்னு என்டையர் டீமுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு ரசிகனாக உள்ளே போகிறேன். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இட்லி கடை ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம். உங்களை மாரி நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த படத்துக்கு டீம்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி.